அழகு மலராடு பொம்பளைங்க பேசுறமே ஏன் இது மாதிரி ஆம்பளை போலாம் மிமிகிரி பண்றீங்க? நீ தாமா அழகு, நீ தான் பொம்பளையே. நாங்க எல்லாம் காலம் காட்டு பச்சை பொம்பளை காலம் மாதிரியே காலை போ சுடுகாட்டு போனல. நீ தாமா பொம்பளை. ஐயோ வயிற்று காட்டாத நல்லா சரியா தான் சேவ் பண்ணல நினைக்கிறேன். பொங்கல் 14 நாளுக்கு கோமலாடி நானா லேட்டு 6:30 மணிக்கு வந்த வாசி. நான் வந்தேன் கோட்டை மொழியிலையா என்ன பண்ணிருந்தாங்க? கோட்டை முனை உனக்கு மட்டும் பூ யாரு வாங்கி கொடுத்தது? எந்த மாப்பிள்ளை வாங்கி கொடுத்தாங்க? மாப்பிள்ளை வாங்கியாந்தார். மாமா இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு வர? இவ்வளவு நேரம் ஆச்சு விட்ட போவா. ஆமா பெண்களா பிறந்தா நாங்க எவ்வளவு ஒரு அடக்க ஒடக்கமா ஒரு சுப நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம். என்னடி இது? இல்ல இந்நாட்டு இளவரசிக்கு மஞ்சள் நீராட்டு விழான்னு சொன்னீங்களே. நான் மாமா சித்தி போற மாமா என்ன ஐஸ் கிருமி வாங்கி ஐஸ் கிருமி கிருமி இல்லடி கிருமி குச்சி ஐஸா வாங்கி பிடிக்காது. மோத்து பார்த்துட்டு கீழே கடைசியில் ஊருப்பட்ட நம்பரை வாங்கி வச்சுக்கிறேன். நீ தாம நம்பரே வாங்க. நான் லேட்டா மட 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 மடன்னு வந்துடுறீங்க. நாளைக்கு பாரத்தா எப்படி நாங்க ஐஸ் பை சாப்பிட்டு தொண்டை விடாது. 50 ரூபாய்க்கு போன ஜாகோ பாரு சொல்லு தப்பா நினைக்காதே. மட 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 மடன்னு வந்துடுறீங்க. என் வீட்டுக்காரருக்கு பால் கொடுத்துட்டு வரேன். ஆமா குடுக்கணும்னா நாயா ஏன்டி கோமலா இந்த வயசுல பால் குடிக்கிறான்? வெக்கமா இல்ல வெளியே சொல்றீங்க? ஆனாவது என் மனசுல கட்ட ஊருக்கு ஊரு சொல்லிக்கிற வரேன். எத்தனை பேர் வெளியே சொல்லாத உள்ள போட்டு கும்பிடுக்கிறாங்க. எந்த மேரியா நம்ம வேலை கண்ணி மேரிய எழுத்தி வச்சு மெழுகு வச்சு தப்பா நினைக்காத. என் வீட்டுக்காருக்கு உடம்பு நல்லா இல்ல. அவருக்கு உஷ்ணம். அவருக்கு சூத்த மேல பொங்குது. சூத்த மேல பொங்குது. உடம்பு நல்லா இல்ல. என் வீட்டுக்கார தூக்கி அடுப்பு மேல உட்கார வச்சு அவருக்கு பால் ஊத்தி மிளகா தூள் வாயில கொட்டி ஏதோ ஒரு தூளை கொட்டி அடுப்புல ஒரு கட்டிய சொறி வச்சு வந்துக்கிறேன். நேரம் பால் கொச்சுக்கணும் இருக்கும். என் வீட்டுக்காரு வாயு பிடிச்சுக்கணும் இருக்கும். வீட்டுக்காரு செத்து இருப்பாரு. நீ இப்ப போய் வீட்டுல கதவை திறந்து பாத்தீனா உன் வீட்டுக்காரு இறந்து போயிருப்பாரு.
யா ராஜா எனக்கு என்ன வச்சா எது வச்சா என் வீட்டை சுத்தி பேணு வச்சா இதுக்கப்புறம் வரமாட்டானா அப்ப வீடு சாப்பிட்டோம் அவன் செத்த என்ன எல்லாம் எதிர விட்டு கோயில் சாமி தரான் எனக்கு அந்த பையனா கோபால் ஆரம்பத்துல இருந்து அது மேலேயே ஒரு கண்ணாதிரி பார்த்து பசங்க இன்னும் ஒரு 50 ரூபாய் இருந்தா ஒரு குவார்டர் வாங்கி சாப்பிடலாம். ஏண்டி ஆமா அடக்க ஒடுக்கமா வந்திருக்கணும். ஒரு பெண்ணா பிறந்தா ஒரு புடவை கட்டிட்டு வரணும், இல்ல பாவாடை தாவணி, அப்படி இல்லைன்னா சுடிதார் போட்டுட்டு வந்திருக்கணும். பாவாடை தான் பாவாடை கட்டிக்கிறோம், உள்ளதானே கட்டிக்கிறோம், உள்ளதானே கட்டிக்கிறோம். இதுதான் இது மேல இது மேல என்ன இது இந்த கட்டிக்கிறிய உனக்கு சிலு சிலுன்னு அப்பல. ஏய் இது யாருக்குள்ள ட்ரெஸ்? எங்க கிடைக்கும்? இங்க எங்கேயும் கிடைக்காது. 8ஆம் நாள் அம்மா வீட்டுக்கு தாலி அறுக்கிட்டு போறாங்க. யார் இவரு? வீட்டுக்கு வந்து போறியா? அந்த காலங்கள் கொஞ்சம்மா தானே வைக்கிறான். அப்படியா? பித்தார கழிவன கொஞ்சம் பாரு.
எல்லோரிடம் சொல்லாதே. நாட்டியம் சிறப்பாக இருந்ததா? இந்த நாட்டியமா? நாட்டியம் வேற என்ன? இந்த நாட்டுக்கு எவையா பாப்பா? வேற என்னடா? சேத்துல கொக்கு நடக்குது நாட்டியம். இதை விட சிறப்பான நாட்டியம் யாருமே நடக்குறியா? இதை விட சிறப்பான நாட்டியம் யாரது? எனக்கு ஒரு தங்கை இருக்கிறார். உங்களுக்கு தங்கியா? நாட்டியம் சிறப்பாக இருக்கும். நான் பார்த்தது அனுமதி கிடையாது. கொடுத்தா நடக்கிறேன். சீக்கிரமாக எடுத்து வாருங்கள். நடக்கிறேன். நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இவர்கள் இருவரும் தான் என்னை அவமானப்படுத்தினார்கள். இவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை பார்க்க கூடாது. என்ன செய்வேன் ஏது செய்வேன் தெரியாது. இந்த நாட்டுக்கு நான் மன்னனாக வேண்டும். சபா. இவன் தான் என் தங்கை. ஐயா, காரச்சிலை. அருமையான பெண். இது வரட்டுமா? ஜாக்கிரதை. இளவரசி அம்மா, என்னை வாழ்த்துங்கள் அம்மா. இளவரசி, நாங்களும் என்னை வாழ்த்துங்கள். வாழ்க வாழ்க நலமோடு இருக்க வேண்டும் பெண்ணே. அதோ வாராண்டி வாராண்டி ஒன்றாக நெஞ்சோடு நெஞ்சாக வாராண்டி வாராண்டி வேலைக்கு ஒரு கண்ணோடு கண்ணாக ஒன்றோடு ஒன்றாக வாழ்க வாழ்க வாழ்க. சபாஷ், சிறப்பான நாட்டியம். அண்ணா, தங்கா, இதற்கு முன்பதாக நாட்டிய பெண்கள் வந்து நாட்டியம் ஆடினார்கள். உண்மைதானம்மா? அவள் ஒரு சிறப்பா எடுப்பா கிடையாது. ஆ. இவள் ஆடின நாட்டியம் நாட்டியம் அது மிகவும் பிடிச்சிருந்தது. அப்படியம்மா? அதனால் அவளுக்கு ஒரு பரிசு தரப்போறேன்னா. உனது எண்ணம் போல் செய்யம்மா, தடை என்பதே கிடையாது. அப்படியாகட்டும்னா. ஆ. ஆமா, இங்க வாம்மா. இளவரசி அம்மா, உன்னுடைய பெயர் என்ன?
என்னுடைய பெயர் தான் கற்சிலை. அப்படியா? ஆமா. அழகான பெயர், பெயருக்கேற்ற உருவம், உருவத்திற்கேற்றவாறு அழகு, அழகுக்கேற்ற நடனம், பார்ப்பதற்கு மிகவும் சிறப்பாக. அப்படியா? அதனால் என்னுடைய மணமகன் உனக்கு ஒரு பரிசு தரப்போறேன். பரிசா? என்ன பரிசு தெரியுமா? தெரியாது. நான் குழந்தையாக இருக்கும் பொழுது என்னுடைய தந்தை முத்துக்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து இந்த முத்தார மாலை எனக்கு கொடுத்தார். அப்படியா? இப்பொழுது இந்த முத்தார மாலையை நான் உனக்கு தரப்போகிறேன். அம்மா இங்க பாருங்க, இது வரையில எத்தனை நாட்டில் போய் நாட்டியம் ஆடி இருக்கேன். ஆனா இப்பேற்பட்ட பரிசு பெற்றதே கிடையாதுமா. அதனால இந்த பரிசு நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் கொடுக்கக்கூடிய பரிசு நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியா? ஆமா. போதும் உன்னுடைய வார்த்தையை. நான் யார்? ஒரு நாட்டு இளவரசி. ஒருவருக்கு கொடுத்துதான் பழக்கம், ஒருவர் இடத்திலிருந்து வாங்கி பழக்கம் இல்ல. நீ தரக்கூடிய பரிசு எனக்கு வேண்டாம். அப்படி என்றால் நீங்கள் தரக்கூடிய பரிசு எனக்கு வேண்டாம். அப்படியா? இருந்தாலும் உன்னுடைய பிடிவாதம் எனக்கு பிடிச்சிருக்கின்றது. அந்த ஒரே ஒரு காரணத்தினால் நீ தரக்கூடிய பரிசை நான் பெற்றுக் கொள்கின்றேன். அப்படியா? கொண்டு வா பார்க்கிறேன். இந்தாங்கம்மா. அம்மா இது என்ன தெரியுமா? இதுதான் மா பலா வளர்ந்து சொல்லக்கூடிய முக்கணி சாரி. மகத்துவம் என்ன தெரியுமா? அம்மா மகத்துவம் என்ன? இதை நீங்க அறிந்தினால் உங்களுக்கு என்றுமே வயதாகாது. அப்படியா? உண்மைதான். இது உங்களோட நலனுக்கு நான் தருகின்றேன் அம்மா. சரிங்க அண்ணா. அவளுக்கு நான் பரிசு கொடுத்தேன். அதற்கு பதிலாக அவ எனக்கு ஒரு பரிசு கொடுத்திருக்கிறான். என்னம்மா சொல்ற? நாம் கொடுத்துதானே பழக்கம், வாங்கி ஒருபோதும் பழக்கம் இல்லையே. நான் எவ்வளவு எடுத்து சொன்னேனே, அவ என்னுடைய வார்த்தையை கேட்கவில்லை. அப்படியா? நான் என்ன செய்கிறது? என்ன பரிசுமா அது? என்ன தெரியுமா? மாப்பழா வாழை என்று சொல்லக்கூடிய முக்கண்ணி பழரசம். அது மட்டும் கிடைக்காது. இதனுடைய மகத்துவம் என்ன தெரியுமா? என்னம்மா? இதை அருந்தினால் எப்பொழுது இளமையா இருக்கலாம். அப்படியாம்மா? அது ஆகாதா? அங்க அந்த பெண் உனக்கு தானே கொடுத்த, நீயே அருந்துமா அத? ஐயோ, இங்க பாருங்கண்ணா, ஏம்மா? நான் யார் உனக்கு? என் தங்கை என் நாட்டு இளவரசி. அது மட்டுமா? நான் இதே நாட்டில் வாழப்போறவளா? ஒருபோதும் இல்லை. திருமணம் முடிச்சு என்னுடைய புகுந்து வீட்டுக்கு போக போறவங்க. ஆமா. நீங்க இதே நாட்டுல வாழப்போறவர். அது மட்டும் கிடைக்காதா? நாட்டுக்கே மன்னர். இதை இறந்தினால் எப்பொழுதும் இளமையா இருக்கலாம். இது அறிந்தினால் என்றுமே இளமையா இருக்கலாம். இந்நாட்டு மக்களை சீரம் சிறப்போடு என்றுமே பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று சொல்கிறார். நிச்சயமாக. ஆகட்டம்மா, அக்கா நான் குடிக்கிறேம்மா. குடிங்கண்ணா. என்னம்மா இது ஒரு மாதிரி இருக்கு, ஒரே நெடியா இருக்குது. அது அப்படியா? அப்படிதான் இருக்கும். ஒன்னா அப்படி ஆபத்து என்பதே வராது. அதெல்லாம் ஒன்று வராது. மாதிரியா இருக்கா? ஆமா. நாட்டு மரம் வந்தாரு அந்த பொண்ணு எங்க இருக்கிறா? எவ்வளவு அழகாக இருக்கின்றாய். உன்னை பார்த்த உடனே என்னிடத்தில் என் மனதை நான் உன்னிடத்தில் பறிகொடுத்து விட்டேன். இருந்தாலும் வாழ்ந்தால் உன்னோடு இல்லை என்றால் இந்த மண்ணோடு மாண்டு படுத்து விடுவேன். ஆடி மாசம் காத்தடிக்க மானே மாமுயல்
நாட்டு இளவரசர்கள் நடந்துகிட்டு இருக்காங்க. கேவலம் அவ யாருன்னா இது மஞ்சள் நீராட்டு விளக்கு நாட்டியம் ஆடுறது ஒரு தாசி ஒரு வேசி ஒரு பார்த்தீர்களா இந்த மாபெரும் சபையில எத்தனை பேர் அமர்ந்து கொண்டு இருக்கிறாங்களே. இத்தனை பேர் எதிர உன்னுடைய தங்கச்சி என்ன பத்தி தாசி பேசி எப்படி அடு சொல்லிட்டாலே. இந்த ஊரு ஆம்பளை பசங்க எல்லாம் பார்த்துட்டாங்க. என்னை யாருக்கு திருமணம் கவலைப்படாது. எப்போது உன்னை தாசி வேசி வைத்தாலோ இச்சபையிலே உன்னை நான் திருமணம் செய்து கொள்கின்றேன். அப்படியா? நிச்சயமாக இப்பொழுது சொல்லி பார்த்து கேளுங்க. இனிமேல் நாட்டுக்கு நீதான் மகாராணி. இனிமேல் நாட்டுக்கு நான் தான் மன்னன். எனக்கு அதான் பெருமையே கிடைக்காது. பெருமையே கிடையாது. என்னதான் இருந்தாலும் அவன் யாரு? என்னுடைய நாத்தனாரு. என்ன அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்ன அதுவே போதுங்க. இவ்வளவுதானே? ஆகட்டும், நான் பார்த்துக் கொள்கிறேன். சபையிலே உன் கரம் நீட்டி என்னை அழைத்து விட்டாய். போனால் போகட்டும் என்று விட்டு வருகின்றேன். ஆனால் அந்த பெண்ணை பார்த்து தாசி வேசி நிறுத்தி விட்டாயே, அவளை நான் திருமணம் செய்து கொண்டு அவளை அண்ணி என்று சொல்ல முடியுமா? முடியாதா? என்னது அவளை நான் அண்ணி என்று அழைக்க வேண்டும்? அது ஒளிதானும் முடியுமே முடியாது. நிச்சயமாக சத்தியமாக இறுதியாக உறுதியாக அடுத்து என்ன சொன்னாய்?
சபையில் என்னை சாட்சி கொண்டு வைத்த யாருக்கு அரசு போத நிலத்தில் அறிவுகட்ட நாயே குடும்பத்தை கிடக்க வந்த கோடாரி காந்தி இந்த பத்தினி தெய்வத்தை பார்த்து அண்ணி என்று சொல்ல மாட்டேன் என்று உரைக்கின்றாயே உன்னை விட மாட்டேன் ஐயா எனது தங்கை எனக்கு நீங்க பாருங்க அவ யாரு என்னுடைய நாத்தனாரு ஏதோ தெரிந்தோ தெரியாமல பேசிட்டா அதனால என்னுடைய நாத்தனார்கிட்ட 10 நிமிஷம் பக்குமா சொல்லி மனசை மாத்திட்டு வரேன். ஐயோ எப்படிப்பட்ட தங்க கூட வருமா எப்படிப்பட்ட நல்ல கூட வருமா உன்னை திருமணம் செய்தது நான் செய்த பாக்கியம் கட்சியில இறங்கி நான் சென்று பந்தனையில் சென்று ஓய்வு பெற்று தூக்கிட்டு வர சொல்ல 11:42 சீக்கிரம் வாங்கிடுவா சீக்கிரமா இனிமேல தங்கையே கிடையாது அது ஆசக்காரி உட்காருமா இல்ல அண்ணன் ஒரே வார்த்தை சொல்லுடி ஒரு மணி நேரம் உட்காருங்க அண்ணன் சொல்லலையே சொல்ல முடியாது. நான் இறுதியா கேக்குறேன் நான் உறுதியா சொல்றேன், சொல்ல முடியாது. முடியாது. போகட்டுமா ஆமா என்ன அண்ணன்னு சொல்ல தேவல இந்த நாட்டுக்கு நான் வந்தேன் என்ன பத்தி சொன்னேன் என்ன சொன்ன நீ ஒரு தாசி, நீ ஒரு வேசி, சித்தபடி ஏய் நான் தாசி தான் நான் வேஸ்ட் தான் அம்மா நான் தேவடியா தாண்டிய அது மட்டுமா நான் 1ஆம் நம்பர் உன்னை கேட்டாங்களா நான் தாசியா இருந்தா உனக்கு என்ன நான் வேஸ்டியா இருந்தா உனக்கு என்ன நான் தேவடியாவே இருந்தா உனக்கு தாண்டிய உன்னை கேட்டாங்களா அது சொல்ல மாட்டேன்ல நீங்க பாரு மேல இருந்து கீழ வரைக்கும் போட்டு ஆடி இருக்கீங்க நான் சம்பாதிச்சேன் என்னுடைய தாய் தந்தை எனக்கு எடுத்து போட்டது. அப்படியா ஆமா. இதுக்கப்புறம் நீ போட போட சொல்லிட்டு அப்படியா? இறைவா, பட்டு வண்ணரோடாவா. மரியாதைலாம் கொடுக்க மாட்டான் என்ன செய்வது அடித்தாலும் ஒரு தடவை ஜென்மம் சிறந்தாது சரி. நாம என்ன பண்ணலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது அது மட்டும் கிடைக்காதுங்க நீங்க பாருங்க நம்ம இருவரும் யார் அது அவர்கிட்ட சொல்லுங்க யார் தெரியவில்லையவள் யாரு? தங்கை கிடையாது இவன். இப்போ தான் எனது காதலி. அப்படியா? இப்பொழுதே இந்த உண்மை என்னுடைய அண்ணனிடத்தில் ஏய்! அடிங்க. அண்ணனிடம் என்ன சொல்ல போகிறாய்? இந்த உண்மை எடுத்து சொல்ல போறேன். உண்மை எடுத்து சொல்ல போகிறாயா? நீ உயிரோடு இருந்தா தானே உன் அண்ணனை சொல்ல போகிறாய். உன்னை விட மாட்டேன் நான். என்னை பத்தி தெரியாமல், என்னை பத்தி புரியாமல், அறியாமல் பேசிவிட்டாயே. தங்கமா இந்த வார்த்தை ஆக வைக்கவில்லை. நான் பார்த்து போகிறேன் மலை. அதை பாருங்க புறப்பட்டு போகிறேன். அல்லவா? என்ன சொல்லையா? டேய், அது என்ன துணிவு போட்டாய்? என்ன சொன்னேவா? என்ன சொன்னா? இத்தக்கால் செருப்புக்கு சமம். பண்ணலாமா? சொல்லக்கூடாது. செருப்பு இப்ப யார் செருப்பு? அவதான் சிரிக்காத சூத்துவானே. ஏய், நான் நினைத்தால் இந்த சத்தியபடி நாடு பாத்தியா? கேக்குறதே. வாய் சுடக்கூட வாய விட்டுச்சு. அதுக்கு சூடு தலை காட்டக்கூடாது. மீறி ஏதாவது நடந்தது உன்னத உயர் முக்காத அந்த பண்ணு கீபோர்டு